அதாவது நோன்பு திறப்பதற்கு என்று தனியாக ஒரு நியத்து கிடையாது. அதே மாதிரி சஹருக்குன்று என்ன இல்லை, நோன்பு வைப்பதற்குன்று ஒரு நியத்து கிடையாது என்று நேற்று சொல்லியிருந்தோம். அப்போ அதில் ஒரு கேள்வி என்னென்ன சொன்னதுக்காக வேண்டி கேட்குறாங்க. நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படுற துவாவுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது என்ற கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க, நோன்பு திறக்கிறாங்க. அந்த நேரத்தில் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிற சரிதானாண்டு அதை விளக்க சொன்னாங்க. அது உணவில் வராட்டா கூட நோன்பை சொன்னதுனால இதையும் கேட்டிருக்கிறாங்க, அதையும் விளக்கிடலாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு திருமதியில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், சலாசுன் லா துரத்து தாவத்துகும், 3 பேருடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது. 3 ஆட்களுடைய துவா அல்லாஹ்வால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அல் இமாமுல் ஆதிலு, நீதியாக நடக்கக்கூடிய ஒரு மன்னர், ஒரு அரசராக இருக்கார், ரொம்ப நேர்மையாக நடக்கிறார், அவருடைய துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சாயிமு ஹீன யுஃப்திரு, நோம்பாளி நோன்பு திறக்கும் போது கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். 3வது ஒரு தாவத்துல் மதுரும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா. நம்ம ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம்னு சொன்னால், அவன் நமக்கு எதிராக துவா செஞ்சான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான். அப்போ இந்த 3 ஏன் மறுக்கப்படாது என்ற ஒரு கருத்தில் உள்ள ஹதீஸ் திருமதியில் வருகிறது. இந்த திருமதியில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அந்த திருமதி அந்த ஹதீஸில் கீழே சொல்லிடுறாரு, ஹாதா ஹதீஸுன் லைஸ இஸ்னாதுஹு பிதாக்கல் கவி, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை வலுவானது கிடையாது, அவரே சொல்லிடுறாரு. ஒலைசஹோ இந்தி பி முத்தசிலின், இது அறிவிப்பாளர் தொடர்பு அருந்ததாக இருக்கிறது, என்னுடைய கருத்து பிரகாரம் இது அறிவிப்பாளர் தொடர் அருந்ததாக இருக்கிறது என்று சொல்லியும் இந்த ஹதீஸை அவர் பலவீனப்படுத்திடுறாரு. எதனால் தொடர்பு அருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது அபூ ஹுரைரா அறிவிப்பதாக ஜியாதுன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இந்த ஜியாதுங்கிற ஒரு ஆள் அபூ ஹுரைராவை காலத்தவர் இல்லை. அபூ ஹுரைராட்டிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அபூ ஹுரைராவை பார்த்தவராக இருக்கணும்ல, அபூ ஹுரைராவை சந்தித்து படித்தவராக மாணவராக இருக்கணும், காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கணும். இவர் அவருக்கு சந்திப்பு கிடையாது என்ற காரணத்தினால தான் திருமதியை சொல்கிறாரு, இது முத்தசில் கிடையாது, இணைப்பு தொடர்பு அருந்திருக்குது. அபூ ஹுரைராவுக்கும் ஜியாத் என்பவருக்கு மத்தியில் யாரை விடுபட்டிருக்கிறாங்க, இவர் அவர்கிட்ட அறிவிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால சொல்கிறாங்க. அதுபோக இந்த ஜியாத் என்பவரை யாருன்னு தெரியாத ஒரு ஆள். இந்த ஜியாதுன்னா முதல்ல யாருன்னு அறியப்படாதவராக இருக்கிறாரு. 2வது அபூ ஹுரைராட்டிருந்து இவர் அறிவிக்கிறார்னு சொன்னால் அபூ ஹுரைராவை பார்த்துருக்கணும்ல, இவர் அபூ ஹுரைரா சந்தித்திருக்கணும்ல, அந்த காலத்தவர் கிடையாது என்று சொல்லி திருமதியில் இதை பலவீனமாக்கிறாங்க. இதை 3 துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் இது ஒன்று வருது. நோன்பாளி நோன்பு திறக்கும் போது கண்டிப்பாக ஏற்றுக்கிறப்படும். இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் மதரசா பள்ளிவாசல்கள் எல்லாத்தையும் அறிவிப்பெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இது பலவீனமாயிடுச்சா. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு ஹிப்பானில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே வாசகம் வருது. ஆனால் இதில் பலவீனம் ஒன்றும் இல்லை. ஒரு ஹதீஸ் வருது, ஓ சாயிம ஹீன இஃப்தீருன்னு சொல்லி. அதே மாதிரி ஷுஅபுல் ஈமானில் ஒரு அறிவிப்பு வருகிறது, இதே செய்தி வருகிறது. அப்போ அந்த திருமதியில் வர்றது பலவீனமாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் என்ன இருக்குது, நோன்பாளி நோன்பு திறக்கும் போது ஏற்றுக்கொள்ளப்படும், 3 பேருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிற ஹதீஸ் சரியான அறிவிப்பாளர் வழியாகவும் வந்திருக்கிறது. வந்தாலும் இதே ஹதீஸ் ஏராளமான நூல்களில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது திருமதியில் இன்னொரு இடத்துல வருது, அது ஒன்று, முஸ்னத் அஹமது ஒன்று, அதே மாதிரி இப்னு மாஜா ஒன்று, இப்னு ஹுசைமா ஒன்று, சுனனுல் குப்ராங்கிற நூல் ஒன்று, தபரானியுடைய கபீர் ஒன்று, தபரானியுடைய அவுசத்து ஒன்று, இப்னு ஹிப்பான் ஒன்று. இவ்வளோ நூல்கள்லையும் இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா வேறு மாதிரி வார்த்தையில் வருது. அந்த வேறமான வார்த்தை எப்படின்னு கேட்டால், 3 பேருடைய துவாக்கள் மறுக்கப்படாது என்று சொல்லிவிட்டு, அஸ்ஸாயிமு ஹத்தா இஃப்திர, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற வரைக்கும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்குது. இந்த நூலெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹீன யுஃப்திருக்கு பதிலாக ஹத்தா யுஃப்திர்னு வருது. ஹத்தாண்டு அது வரைக்கும். அப்போ நோன்பு வச்சுருக்கோம்ல, அது சுபுகுல இருந்து மகரிப் வரைக்கும் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அர்த்தம். நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்ல, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நோன்பாளியை எப்போ இருப்பார், சுபுகுலேருந்து மகரிப் வரைக்கும் இருப்பார். ஒரு ஆள் நோன்பாளியாக இருக்கிறது காலையில் கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படும், 10 மணிக்கு கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும், லோஹரில் கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும், அசரில் கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வார்த்தையை தான் சில அறிவிப்பாளர்கள் தவறாக நினைச்சிட்டாங்க, ஹீன இஃப்திர்னு போட்டுறாங்க, நோன்பு திறக்கும் போதுன்னு. அது நோன்பு திறக்கும் போதுங்கிறதை விட நோன்பு திறக்கும் வரை,
நோன்பு துறக்கும் போது கேட்கும் துவாண்டால் அந்த அந்த மகரிப் டயத்தில் கேட்குற துவாவை குறிச்சிடும். நோன்பு திறக்கும் வரை ஒரு நோம்பாளியின் துவா ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னால் அவர் நோம்பாளியாக இருக்கிற நேரம் 12 மணி நேரம் இருக்குல்ல, அந்த நேரங்களில் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும்னு வருது. இதுதான் அதிகமான அறிவிப்பாளர்களை கொண்டு வர்றதுனால இதைத்தான் அவர் தவற விளங்கிட்டு அந்த சில அறிவிப்பாளர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நோன்பு திறக்கும் நேரத்தில்னு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இதுதான் ஏற்றமான கரெக்டான அதிகமான நூல்களையும் அதிகமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய என்னென்னு கேட்டால், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவருடைய துவாவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நம்ம அதாவது 12 மணி நேரம் டெய்லி எந்த நேரம்னாலும் துவா செய்யலாம். ரமலானில் நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம்ல, நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் எப்போ நீங்கள் துவா செஞ்சாலும் மற்ற நேரத்தில் கேட்பதை விட நோன்பாளியுடைய துவாவுக்கு வெயிட் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்டால் அது இதில் அடங்காது. இப்போ நீங்கள் நோன்பு திறந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு அடங்காது. சுபுகில் இருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரங்கள் பூரா அசரில் கேளுங்க, மத்தியானம் லோகருக்கு பிறகு கூட கேளுங்க. ரமலானில் கண்டிப்பாக நோன்பு நேரத்தில் உள்ள துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்குது. அதனால் லோகருக்கு பிறகு நான் கேட்பேன், அசருக்கு பிறகு கேட்பேன், அதில் காலையில் 11 மணிக்கு கேட்பேன், சுபுக்கு பிறகு கூட கேட்பேன்னு நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும்னு தான் ஹதீஸில் இருக்குது. அதனால் நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துவா என்பது சரியானது இல்லை. இதுதான் அந்த செய்தியில் அதிகமான நபர்களால் அறிவிக்கப்படுற ஒரு செய்தி. அதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கணும், நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துவா என்பது இருக்குல்ல, அது கருத்து ரீதியாக பார்த்தாலும் அது சரியானதாக இருக்க முடியாது. ஏன்னாட்டா எல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் துவா செஞ்சுட்டு இருக்க முடியுமா? நம்ம எக்காம சொன்னாலே விட்டுட்டு சாப்பிடுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நான் தானே செய்கிறாங்க, நோன்பு லேட் பண்ணிவிட்டு துவா செஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பசி இருந்து எப்போ எல்லாம் நோன்பு திறக்க சொல்கிறாங்கன்னா உடனே நோன்பு திறக்கிறதுக்கு அவசரப்படணுமே தவிர அவங்க என்ன செய்யக்கூடாது, நோன்பு திறக்கிறதா லேட் பண்ணுற மாதிரிலாம் துவா செய்கிறாங்க. அது பாங்கு சொல்லி பாங்குன்னு சொல்லிடுவாங்க, டைமும் வந்துடும், அவர் துவா செஞ்சிட்ருப்பார். ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பு திறக்கிற நேரத்தில். இன்னும் சொல்ல போனால் அவர் அப்போ நோம்பாளியாக இருக்க மாட்டார். டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் நோம்பாளி கிடையாது. இப்போ சூரியன் மறைந்து விட்டதோ இவர் நோன்பு துறக்காட்டாலும் இவர் நோம்பாளியில் வரமாட்டார், நோன்பு தான் முடிஞ்சிருச்சுல. அப்படிங்கும்போது இவர் அந்த ஹதீஸ் பிரகாரம் அவருடைய துவா ஏற்கத்தகுற அந்த தகுதியை இழந்துருது. அதனால் நோன்பாளிகளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்னு தான் இருக்குது. நோன்பாளி நோன்பு வைத்திருக்கும் நேரம் முழுவதும் உள்ள துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ 30 நாளைக்கு டெய்லி 12-11 மணி நேரத்துக்கு நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சரியானதுன்னு விளங்கிக்கணும்.